அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. ஒரு கால் ஃபார் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னால் ஒரு 6 மாதம் அப்படிங்கிறது நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ கண்டிப்பாக அதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஓவரால் எப்படி கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றத படிச்சுக்கலாம். ஸோ மார்ச் மாதத்தில் நடந்த மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் குயிக்காக அட்டன் பண்ணிக்கோங்க, யார் யார் என்னென்னு சொல்லிட்டு வச்சுட்டு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது மார்ச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள் அப்படின்லாம் தெரியும் இல்லையா? கொஞ்சம் தெரிஞ்சதை ரீகால் பண்ணுங்கள் பார்ப்போம். மார்ச் 22 வாட்டர் டே அப்படிங்கிறது, சர்வதேச அந்த மாதிரி இருக்கக்கூடியது வாட்டர் அப்படிங்கிற மாதிரி தினம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மார்ச் 15 வேர்ல்டு கன்சியூமர் டே. மார்ச் 15 வந்து வேர்ல்டு கன்சியூமர் டே அப்படின்னு சொல்கிறோம். வேற மார்ச் சிட்டுக்குருவிகள் தினம், சிட்டுக்குருவிகள் ஸ்பாரோ அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா? ஸ்பாரோ டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். வேற குயிக் வேகமா. மார்ச் 21 அப்படிங்கிறது வந்து ஃபாரஸ்ட் டே அப்படிங்கிறது இருக்கு, ஃபாரஸ்ட் அப்படிங்கிற டே இருக்கு. அடுத்து வேற 22 வாட்டர் சொல்லியாச்சு, எத்தனை முறை சொல்லுவீங்க? அதே மாதிரி மார்ச் 21 செப்டம்பர் 23 என்ன நல்லா சொல்லியிருக்கோம்? மார்ச் 21 செப்டம்பர் 23 ஈக்குனாக்ஸ். ஈக்குனாக்ஸ் அப்படின்னாவே என்னது? டே அண்ட் நைட் ஆர் ஈக்குவல். நல்லா பேசுங்க. டே அண்ட் நைட் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது. மார்ச் 21 செப்டம்பர் 23 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மார்ச் 21 செப்டம்பர் 23 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸில். இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் வேகமாக போகலாம். 250 பக்கங்களுக்கு மேலே இருக்குது. ஸோ அதில் நான் குயிக்காக ஒரு டிஷர்ட் மார்ச் 8 மகளிர் தினம் அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க. இன்னைக்கு உண்டானதில் சர்வதேசம் அப்படிங்கிறதுல என்ன நடந்திருக்கு, முக்கியமானது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மறுபடியும் நான் கேட்குறேன், ஆடியோ வீடியோ ஓகேவா? ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஆடியோ வீடியோ ஓகேவா? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது, எழுதி வச்சுக்கலாம். இந்தியா அண்ட் ஜப்பான், இந்தியா அண்ட் ஜப்பான் இடையே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மிலிட்ரி எக்ஸசைஸ், கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. இன்னைக்கு கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். ஆகஸ்ட் 13 எந்த இரு நாடுகளிடையே? ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா. ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில் என்னது? நல்லா சொல்லுங்க, மித்ரா சக்தி. மித்ரா சக்தி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது இன்னைக்கு நடந்தது, ஆகஸ்ட் 13 இங்கே நடந்திருக்கு, மார்ச் மாதத்தில் நடந்திருக்கு. ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில அவங்களுக்கூட ராணுவ கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த ராணுவ கூட்டு பயிற்சி அப்படிங்கிறதுக்கு பேரு தர்மா கார்டியன். ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்துடும். ஸோ தர்மா கார்டியன் அப்படிங்கிறது வந்திருக்கு. தர்மா கார்டியன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில ஸோ முக்கியமான ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், ராணுவ கூட்டு பயிற்சி நடந்திருக்கு. அதுக்கு பேரு தர்மா கார்டியன். இது எங்க சார் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ராஜஸ்தான். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ராஜஸ்தான். ஸோ மார்ச் மாதத்தினுடைய முழு கரண்ட் அஃபேர்ஸ், முழு ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ இது எப்போவுமே நம்ம வந்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஈவினிங் 9 o'clock வந்து டெஸ்ட். நாளைக்கு ஈவினிங் 9 o'clock டெஸ்ட். நல்லா படிச்சுட்டு ஒரு நாள் படிச்சுட்டு எழுதுங்க. ஸோ 2024 ஸோ ரொம்ப முக்கியமானது, எழுதி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது மலேசியா அப்படிங்கிற நாட்டில் இந்திய மகளிர் அணி அப்படின்னு சொல்கிறது, இந்தியன் விமன் டீம். ஸோ இந்தியன் விமன் டீம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2024 ஏசியன் பேட்மிண்டன் சாம்பியன் அடிச்சிருக்கிறாங்க முதல் முறையாக. ஏசியன் பேட்மிண்டன் அப்படிங்கிறதுல முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. ஏசியன் பேட்மிண்டன் அப்படிங்கிறதுல முதல் முறையாக சாம்பியன் பட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த ஊர் நடைபெற்ற? மலேசியாவில் மகளிர் அணி அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய இந்தியன் விமன் டீம் அப்படிங்கிறது முதல் முறையாக ஏசியன் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். ஏசியன் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க, இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. டெலகிராமில் இருந்தீங்கன்னா நம்ம லிங்க் எடுத்து ஒரு ஆள் டெலகிராமில் போட்டுவிடுங்க. டெலகிராமில் இருந்தீங்கன்னா இப்போ நான் அனுப்பிச்சிருக்கேன்ல, ஒரு எடுத்து போட்டுவிடுங்க, சும்மா போட்டுவிடுங்க. யாருனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஆஸ்பிரன்ஸ் வந்து விருப்பம் உள்ளவங்க, ஸோ கிளாஸஸ் வேணுன்றவங்க அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ இந்திய மகளிர் அணியோட பேட்மிண்டன் அப்படிங்கிறது முதல் முறையாக மலேசியாவில் இந்தியா வந்து தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கு, குறிப்பாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. அது முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து எழுதி வச்சுங்க, முக்கியமானது என்ன சார்? மார்ச் மாதத்தில் முக்கியமானது கொஞ்சம் குயிக்காக ஃபாலோ பண்ணணும். ரவிச்சந்திரன் அஸ்வின், நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படிங்கிறவர் டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை எடுத்தவர். ஸோ டெஸ்ட் போட்டிகளில் இப்போ மேம்கிட்ட சொல்லுங்கள், மேம்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். டெஸ்ட் போட்டிகளில் அதிகமாக வெற்றி பெற்றவங்க அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறாங்க. 352 விக்கெட்டுகள் அப்படிங்கிற மாதிரி வீழ்த்தி கும்ப்ளேயோட சாதனையை என்ன பண்ணியிருக்காருன்னா முறியடிச்சிருக்கிறார். ஸோ கும்ப்ளே அவருடைய சாதனையை முறியடிச்சிருக்கிறாரு
ஸோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கும்ப்ளேவோட சாதனையை முறியடிச்சிருக்கிறாரு. யாரு சார் அப்படி சொன்னா யாருப்பா? ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்தியன் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறவர். ஸோ கும்ப்ளே அவர் வந்து 350 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாரு டெஸ்ட் மேட்ச்ல. அதை முறியடிச்சிருக்கிறார். யார் சார் பீட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அவர் தான் நம்பர் 1ல இருக்கிறார். அடுத்து எழுதி வச்சுக்க முக்கியமானது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா V.O. சிதம்பரனார், VOC சொல்லுவோம் இல்லையா, வாவு சிதம்பரனார் அப்படிங்கிறவர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஊரை பிறந்திருப்பாரு. 1872 பிறந்திருப்பாரு. அவர் 1872 பிறக்கும் போது தான் முதலையாக கணக்கெடுப்பு நடக்கப்பட்டுச்சு. கணக்கெடுப்பு, இந்தியாவுடைய முதல் கணக்கெடுப்பு, ஃபர்ஸ்ட் சென்சஸ் வாஸ் டேக்கன் இன் தி இயர் 1872 அப்படின்னு பார்க்கணும். அது யாருடைய பிறந்த வருஷம்? வாவு சிதம்பரனாருடைய பிறந்த வருஷம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வாவு சிதம்பரனாருடைய பிறந்த வருஷம். அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல் முறையாக பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கணும். கிரீன் ஹைட்ரஜன். அந்த கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் துறைமுகங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல முதல் துறைமுகமாக பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கிற மாதிரி, பசுமை அப்படின்னு சொன்னாவே எவர் கிரீன், அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கறத வந்து துறைமுகமாக விளங்குகிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். துறைமுகமாக விளங்குகிறது. எந்த ஊரு? தூத்துக்குடியில எந்த ஊரு? ஸோ தூத்துக்குடி அப்படிங்கிறது எண்ணூரா? தூத்துக்குடியிலிருந்து ஹார்பர், தூத்துக்குடின்றது வேற, எண்ணூறுன்றது வேற. தமிழ்நாட்டில் 3 இருக்கு. ஒன்று தூத்துக்குடி, அதுக்கப்புறம் எண்ணூறு, அதுக்கப்புறம் சென்னை. தூத்துக்குடி, எண்ணூறு, சென்னை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் எத்தனை துறைமுகங்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். 13 துறைமுகங்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை துறைமுகங்கள் இருக்கு? 13 துறைமுகங்கள் இருக்கு. அந்த 13 துறைமுகங்கள் அப்படிங்கிறதுல வந்து கிழக்கு கடற்கரையில் ஒரு 7, கிழக்கு கடற்கரையில் மொத்தம் 7, ஏன்னா அந்தமான் நிக்கோபரோட சேர்த்து 7, மேற்கு கடற்கரையில் ஒரு 6, மேற்கு கடற்கரையில் ஒரு 6 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுலயே இயற்கையாக இருக்கக்கூடியதுல பெருசுன்னு கேட்டா மும்பை, இயற்கையில பெருசுன்னு கேட்டா மும்பை, செயற்கையில பெருசு அப்படின்னு கேட்டா நல்லா சொல்லுங்க சென்னை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். செயற்கையில ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடிய ஹார்பர்ல பெருசு எது? சென்னை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இயற்கையில பெருசு எது? மும்பை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி டால்பின் நோஸ் அழைக்கப்படுறது யாரு? விசாகப்பட்டினம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வைர துறைமுகம் அழைக்கப்படுறது எது? டைமண்ட் ஹார்பர், ஹால்டியாங்கிறது எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இங்க இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அதே மாதிரி டால்பின் நோஸ் விசாகப்பட்டினம் எந்த ஸ்டேட்ல வருது? ஆந்திர பிரதேசத்துல வருது. விசாகப்பட்டினம் எங்க வருது? ஆந்திர பிரதேசத்துல வருது. முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. மார்ச் மாதத்தினுடைய முழு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இந்த மாதத்துல விஜயதாரணி அப்படிங்கிறவங்கள ஞாபகம் வச்சுங்க. விஜயதாரணி, இந்த விஜயதாரணி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தாங்க. எந்த ஊர் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளவங்கோடு அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில. விஜயதாரணி இப்படி இஷ்டத்துக்கு வருது, ஓவராலா வருது இஷ்டத்துக்கு. சரியா சார்? என்னென்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. கொஞ்சம் சீக்கிரமா வந்தா ரொம்ப நல்லது. 6 மணிக்கு கிளாஸ்ன்னு சொல்றோம், 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க ஓவரால் ஜாயின் பண்றதுல, லேட்டா ஜாயின் பண்றதுல உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இங்க நமக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பிரச்சனையாகும். என்னங்க? இல்லை அது இல்லை, இன்னும் போடலை. இன்னும் போட்டிருந்தாங்கன்னா வந்திருக்கும்ல. சரி, எழுதி வச்சுங்க. விஜயதாரணி அப்படிங்கிறது ராஜினாமா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. அவங்க விஜயதாரணி அப்புறம் வந்து காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு அவங்க வந்து பிஜேபியில போய் நின்னாங்க, பிஜேபியில போய் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எழுதி வச்சுக்கலாம், ரொம்ப முக்கியமானது எய்ம்ஸ் அப்படிங்கிற மருத்துவமனை. எய்ம்ஸ்ங்கிற மருத்துவமனை இப்போ கூட சொல்லியிருந்தோம், மெடிக்கல் ரிசர்ச்ல அதுதான் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு ஆகஸ்ட் 13 கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். இன்ஜினியரிங்ல அண்ணா யூனிவர்சிட்டி, அதே மாதிரி ரிசர்ச் மெடிக்கல்ல யார் தான்? எய்ம்ஸ் தான் இருக்கு, நம்பர் 1ல இருக்குன்னு பார்த்தோம். ஸோ என்ன பண்ணாரு? ராஜ்கோட் அப்படிங்கிறது குஜராத்ல, பதிண்டா அப்படிங்கிறது பஞ்சாப்ல, ரேபரேலி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துல, கல்யாணிங்கிறது வெஸ்ட் பெங்கால். அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ எங்கெங்க சார் அப்படிங்கிறது வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கிறது மார்ச் மாதத்துல. அப்ப சொல்லுங்க, குஜராத்ல எந்த பிளேஸ்? ராஜ்கோட்ல பிறந்தவர் யாரு? காந்திஜி பிறந்த ஆண்டு 1869, இறந்த ஆண்டு 1948. ஸோ பிறந்தது அக்டோபர் 2, இறந்தது ஜனவரி 30. பிறந்தது காந்தி ஜெயந்தி, இறந்தது மேட்ரியஸ் டே அப்படின்னா என்னது? தியாகிகள் தினம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். குஜராத்தோட கேபிட்டல் சிட்டி
காந்தி நகர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். குஜராத்தோட முதலமைச்சர் பூபேந்திர படேல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பஞ்சாப்ல பதிண்டா எழுதி வச்சுங்க. பஞ்சாப்ல பதிண்டா. ரேபரேலி உத்தரப்பிரதேசம். ரேபரேலி தொகுதி வேட்பாளர் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். ராகுல் காந்தி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அமேதி அப்படிங்கிறது முன்னாடி நின்று இருந்தாரு. இப்ப ரேபரேலி தொகுதி இப்ப எம்பி சிட்டிங் எம்பி அப்படிங்கிறது ரேபரேலி அப்படிங்கிறது. முதல் எம்பி யாருங்க? பெரோஸ்கா காந்தி. பெரோஸ்கா காந்தி யாரு? இந்திரா காந்தியோட கணவர், ஹஸ்பண்ட். இந்திரா காந்தியோட ஹஸ்பண்ட். சரி, அடுத்து வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதுல கல்யாணி. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதுல கல்யாணி ஞாபகம் வச்சுங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதுல கல்யாணி. அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்துல மங்களகிரி. இங்க எல்லாம் எய்ம்ஸ் அப்படிங்கிறது திறந்து வச்சார். இங்க எல்லாம் எய்ம்ஸ் அப்படிங்கறத திறந்து வச்சார். நம்முடைய பாரத பிரதமர் திறந்து வச்சிருக்காரு. குஜராத்ல, பஞ்சாப்ல, உத்தரப்பிரதேசத்துல, வெஸ்ட் பெங்கால்ல, ஆந்திர பிரதேசத்துல 5 அப்படிங்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது முக்கியமானது அப்படிங்கறத பாக்குறோம். சரியா? சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன சார் அப்படின்னு சொல்லக்கூடியது, மிகப்பெரிய, உலகிலேயே மிகப்பெரிய தி லார்ஜஸ்ட் ஜவுளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பூங்கா, ஜவுளி பார்க். திருப்பூர் இல்ல மேம், இங்க ரீசன் இது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, பாரத் டெக்ஸ் அப்படிங்கிறது, பாரத் டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கான அது ஒரு நிகழ்வு, ஜவுளி பூங்காவோட ஒரு நிகழ்வு, ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறாங்க. எங்க சார் அப்படின்னு கேட்டா டெல்லியில் நடத்தியிருக்கிறாங்க. நடத்தினது யார் சார் அப்படின்னு கேட்டா பாரத் டெக்ஸ். பாரத் டெக்ஸ் அப்படிங்கிறது நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துங்க. சரி, யாரு சார் சிஏஜி அப்படிங்கிறது சொல்லுங்க? சிஜி முர்மு. சரியா? சி முர்மு, சந்திர முர்மு, சி முர்மு அப்படின்னு சொல்லுவாங்க. கேக் அப்படின்னாவே கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆர்டிகல் இருக்குமா இருக்காதா? 148, 151. எத்தனை அக்கௌண்ட்ஸ் அவர் ஆடிட் பண்ணுவார்? 3 அக்கௌண்ட்ஸ். முதல்ல பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா கன்சாலிடேட் ஃபண்ட், அதுக்கப்புறம் கண்டிஜென்சி ஃபண்ட். கன்சாலிடேட் ஃபண்ட், கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு யாரு? சரி, டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர், சிஏஜி அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க. சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கண்டிப்பா கேட்பாங்க. யாரு சார் அப்படின்னா A.S. ராஜீவ். மார்ச் மாதத்துல A.S. ராஜீவ் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். திரௌபதி முர்மு அவர்கள் தேர்ந்தெடுப்பார். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு மொத்தம் 2 இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் பாடி எல்லாமே ஆர்டிகல்ஸ் இருக்கும். நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னா அதுல ஆர்டிகல்ஸ் இருக்காது. நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னா அதுல ஆர்டிகல்ஸ் இருக்காது. அப்ப யாருங்க? A.S. ராஜீவ். A.S. ராஜீவ் என்னவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு? என்னமா? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. சிவிசி அப்படின்னு சொன்னாவே 1964. சிபிஐ அப்படின்னா 1963. சிபிசினா 1964, சிபிஐனா 1963. ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1964, 1963 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ராஜீவ் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. A.S. ராஜீவ் எதுக்காக, எந்த துறைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு? சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது மத்திய கண்காணிப்பு ஆணையம். மத்திய கண்காணிப்பு ஆணையம். அப்போ ஊழலை ஒழிப்பதற்காக இருக்கக்கூடிய பிரைம் அந்த மாதிரி இருக்கிறதுல 2 முக்கியமானது. ஒன்று சிவிசி, இன்னொன்று சிபிஐ. சரி, இதெல்லாம் யாரோட பரிந்துரை அடிப்படையில்? சந்தானம் குழு பரிந்துரை. சந்தானம் குழுனாவே எந்த வருஷம்? 1962, 64. 1962, 64 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்தியாவினுடைய முதல் பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கிற துறைமுகம் எது? தூத்துக்குடி துறைமுகம். யாருடைய பேரு? வ.உ.சியோட பேரு. வ.உ.சி பிறந்த வருஷம் 1872 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வேற எதெல்லாம் 1872 அசோசியேட் பண்ணிருக்கோம்? இருங்க. சஞ்சனா ஃப்ரம் காஞ்சிபுரம். சார் காஞ்சிபுரம் தானே? காஞ்சிபுரம் இல்ல, சுகன்யா ஃப்ரம் காஞ்சிபுரம். இப்ப சொல்லுங்க. எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1872. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ங்கிறது 1872. வ.உ.சி பிறந்தது 1872. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது 1872. முதல் மக்கள் தொகை. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது 1872 ஒன்று இருக்கு, முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ திரௌபதி முர்மு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எழுதி வச்சுங்க, லோக்பால் அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவர் யார்? Who is the president of Lokpal? Who is the president of Lokpal? சார், நான் பேங்கிங் ஸ்டூடெண்ட் ஆர் எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட். நானும் கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்க யாராவது ஒருத்தர் குயிக்கா அந்த குரூப்புக்கு வந்துருச்சா நான் செக் பண்ணணும். சார், நான் பேங்கிங் ஆஸ்பிரண்ட் அல்லது எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அல்லது ஆர்ஆர்பி ஆஸ்பிரண்ட் சார், நான் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கீங்களா யாராவது?
சார் பிரவீனா இருக்கேன் சார். பிரவீனா இருக்கீங்க. உங்களோட பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி குரூப்ல வந்திருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படிதானே? எஸ் சார் வந்திருக்கு சார். அப்ப வந்திருக்கு. ஓகே. பிஜி டிஆர்பில காலேஜ் டிஆர்பில குட் ஈவினிங் சார். நித்யா மேம் இருக்கீங்க. காலேஜ் டிஆர்பில நித்யா மேம் இருக்கீங்க. உங்க குரூப்ல வந்துருச்சு. டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் குரூப்ல எல்லாருமே இருக்கீங்க, வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் தான் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஆஃப்லைனுக்கு வந்துருச்சா? ஆஃப்லைன் யாராவது ஒருத்தர் நான் ஆஃப்லைன்ல இருக்கேன் வந்துருச்சு. ராஜேஸ்வரி. சரி, ஓகே ஃபைன், அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து எழுதி வச்சுக்க, ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மார்ச் மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல சென்னையில கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, லோக்பால் அப்படிங்கிறதோட ஹெட் யாரு சார்? எழுதி வச்சுங்க. லோக்பாலோட ஹெட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் ஏஎம் சரியா கான் பில்கர். இப்ப ரீசெண்டா நடத்தினது கான் பில்கர். உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியாக இருந்தாரு. குஜராத்தில் அந்த தீர்ப்பு கொடுத்தவர். எந்த தீர்ப்பு? 2000 அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2ல நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம். அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் தீர்ப்பு கொடுத்தவர் தான் என்னவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார்? லோக்பாலோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். லோக்பால் அப்படின்னு சொன்னாவே மிக முக்கியமானது. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லோக்பால் லோகாயுக்தா பில் எப்ப 2013 ஆக்ட் எப்ப 2014 1/1/2014 1/1/2014 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 1/1/2014. ஸோ அடுத்து எழுதி வச்சுங்க. ஸோ 6.09 ஏக்கர் பரப்பளவு ஏரியா 6.09 ஏக்கர் பரப்பளவு கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கணும். அடிக்கலை நாட்டிட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முதல் ஃபர்ஸ்ட் இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது சிக்கிம்ல தொடங்கி இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அப்ப இதுக்கு முன்னாடி சிக்கிம்ல ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. அப்ப இந்தியாவினுடைய முதல் ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது சிக்கிம்ல தொடங்கி இருக்கிறாங்க. எந்த ஊர்ல அப்படின்னா ராங்போ அப்படிங்கிற ஊர்ல தொடங்கி இருக்கிறாங்க. ராங்போ அப்படிங்கிற ஒரு ஊர்ல தொடங்கி இருக்கிறாங்க. சிக்கிம்ல தொடங்கி இருக்காங்க. ராங்போ அப்படிங்கிற ஊர்ல தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது சிக்கிம் மாநிலத்தினுடைய முதல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல ரயில் இருப்பு பாதை எந்தெந்த ஊர் போடப்பட்டுச்சு? மும்பை டு தானே போட்டவர் யாரு? டல்ஹௌசி. அதுக்கப்புறம் 1854 எங்க? ஹவுரா டு ராணிகஞ்ச். 1856 எங்க? சென்னை டு அரக்கோணம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சென்னை டு அரக்கோணம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வச்சுங்க ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான். அதே மாதிரி மகேந்திரகிரி திருநெல்வேலி. அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய். குயிக்கா வேகமா நோட்ஸ் எடுக்கணும். 200 பக்கங்களுக்கு மேல நடத்தணும். குயிக்கா நடத்தணும். ஸோ அப்படியே மெதுவாக எழுதிட்டு இருக்க கூடாது. அப்படி மெதுவாக எழுதுறவங்க வீடியோ ஃபைல் ஃபாலோ பண்ணிங்க, ஆடியோ ஃபைல் ஃபாலோ பண்ணிங்க, மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணிங்க. 3 ஆப்ஷனுமே இருக்கு. வீடியோ ஃபைலும் இருக்கு, ஆடியோ ஃபைலும் இருக்கு, பிளஸ் உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கு. மெதுவாக எழுதுறவங்க ஆனால் நோட்ஸ் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். என்ன சொன்னேன்? சதீஷ் தவான் எங்க? ஸ்ரீஹரிகோட்டா எங்க? ஆந்திர பிரதேசோட தற்போதைய முதலமைச்சர் யாரு? ஜெகதீப் தங்கர். சந்திரபாபு நாயுடு எந்த கட்சி? தெலுங்கு தேசம் பார்ட்டி. சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் பார்ட்டி. யார் துணை முதலமைச்சர்? பவன் கல்யாண். என்னங்க? பவன் கல்யாண் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸ்ரீஹரிகோட்டா, சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையம், மகேந்திரகிரி திருநெல்வேலி மாவட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய், இந்தியாவுடைய முதல் விண்வெளி ஆராய்ச்சி மையம் விக்ரம் சாராபாய் திருவனந்தபுரத்துல தும்பா அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்துச்சு. இந்த 3லுமே பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வெண்ட் அவுட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இந்த இடங்கள்ல முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வச்சுங்க ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொன்னா மகதி என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியாவின் பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் ஆகிய மொழி பேசப்படும் முக்கிய மொழி. எங்கெங்க பேசப்படுது இந்த மகதிங்கிற மொழி எங்க பேசப்படுது? பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். இது இந்திய ஆரிய மொழி அப்படின்னு சொல்லலாம். இந்தோ ஆரியன் லாங்குவேஜ். அப்ப இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் இது இப்ப ரீசெண்டா மகாஹின்னு பேர் மாத்திருக்காங்க. மகதி அப்படிங்கிறது மகாஹி. ஸோ முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. பேட்மிண்டன் அப்படிங்கிறத மகளிர் அணி முதல் முறையா வென்றாங்க. எந்த ஊர்ல? மலேசியாவில். அப்படி சிக்கிம்ல முதல் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் எந்த ஊர்ல? ராங்போ அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கணும். உலகின் முதல் வேத கடிகாரம்.
த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, சரியா, வேர்ல்டு வேதிக், வேதிக் அப்படிங்கிற மாதிரி கிளாக், கடிகாரம் அப்படிங்கிறது உஜ்ஜயினில. உஜ்ஜயினி, உஜ்ஜயினி அப்படிங்கிறது யாரோட இரண்டாவது தலைநகராக இருக்கும்? குப்தர்களோட இரண்டாவது தலைநகரத்துக்கு மாத்தினவர் யாரு? இரண்டாம் சந்திரகுப்தா. முதல் தலைநகரம் எது? பாட்னா. பாட்னாவுக்கு கொண்டு வந்தவர் யாரு? ஃபர்ஸ்ட் யாரு? ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தரோட பையன் கடோச்சர். கடோச்சரோட பையன் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரோட பையன் தான் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரோட மூத்த பையன் தான், சரியா, சமுத்திரகுப்தர். அவரோட மூத்த பையன் தான், மூத்த பையன் இரண்டாம் சந்திரகுப்தர், ராமகுப்தர். ராமகுப்தர் இளைய பையன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். அந்த இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன் தான் குமாரகுப்தர். குமாரகுப்தர். குமாரகுப்தரோட பையன் தான் விஷ்ணுகுப்தர். குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சார். நாலந்தா பல்கலைக்கழகம் இப்ப மறுபடியும் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா பார்த்தோம். அப்ப உலகின் முதல் வேத கடிகாரம் எந்த ஊர்ல? உஜ்ஜயினில. இது 85 அடி உயரம் கோபுரமா? 85 அடி உயர கோபுரம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. பிக் பென் அப்படிங்கிற கடிகாரம் எங்க இருக்கு? பிக் பென் கேள்விப்பட்டதே இல்லையா? லண்டனுங்க, லண்டன். அடுத்து எழுதி வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான மார்ச் மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருங்க? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் எழுதி வச்சுங்க. அவரை பற்றி கூடுதல் தகவல் அப்படிங்கிறது நம்ம நிறைய படிச்சிட்டோம். ஸோ அதை பற்றி தேவையில்லை என்ன சார் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து என்ன சார் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மெட்டீரியல்ஸில் உள்ளதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு டீல் பண்ணுறேன். இந்தியா மற்றும் மலேசியா. இந்தியா மற்றும் மலேசியா. ஆல்ரெடி இந்தியா ஜப்பான் பார்த்தோம். இந்திய ஜப்பான் அப்படிங்கிறது பேர் என்னமா? அந்த ராணுவ கூட்டு பயிற்சிக்கு நல்லா ஒரு ஆள் தர்மா ஹார்டியன். தர்மா ஹார்டியன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். இப்போ இந்தியா அண்ட் மலேசியா இவங்களுக்குள்ள கடல் அந்த மாதிரி இருக்கட்டும், நேவிக்கா எக்ஸசைஸ், நேவி எக்ஸசைஸ். இவங்க ரெண்டு பேருக்குள்ள கடலோர பயிற்சி. அதுக்கு பேரு சமுத்திர லக்ஷ்மணா. சமுத்திர லக்ஷ்மணா. இந்தியா அண்ட் மலேசியா. இந்தியா அண்ட் மலேசியா சமுத்திர லக்ஷ்மணா அப்படிங்கிற இது பண்ணியிருக்கிறாங்க. இது எங்க சார் நடந்தது அப்படின்னு கேட்டா ஆந்திர பிரதேச விசாகப்பட்டினத்தில். ஆந்திர பிரதேச விசாகப்பட்டினத்தில். ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன சார் அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிற எல்லை பாதுகாப்பு படையில், எல்லை பாதுகாப்பு படை அப்படிங்கிறது ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பிஎஸ்எஃப். அந்த பிஎஸ்எஃபோட முதல் பெண், சரியா, முதல் பெண், த ஃபர்ஸ்ட் விமன் ஸ்னைப்பர் ரைஃபிள் ஷூட்டர். ஸ்னைபர் ரைஃபிள் ஷூட்டர் அப்படிங்கிற மாதிரி சுமன் குமாரி அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சுமன் குமாரி இவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சுமன் குமாரி. பிஎஸ்எஃப்ல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல என்னமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க? ஸ்னைபர் ரைஃபிள் ஷூட்டராக முதல் முறையாக ஒரு முதல் பெண் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. அடுத்து சரியா. ஸோ அடுத்த நிகழ்வு அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. கேரளா அப்படிங்கிறது எப்படி அழைக்கப்படும்? இனிமேல் கேரளம்ல எப்போ வந்து லேண்ட்ஸ்லைடு ஏற்படுச்சு? எந்த ஊர்ல ஏற்படுச்சு? வயநாடு. பேசுங்க, வயநாடு. அப்ப கேரள மாநிலம் ஐரிஸ் எனப்படும் தனது முதல் ஆக்கமிக்க செயற்கை நுண்ணறிவு டீச்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட முதல் டீச்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல முதல் டீச்சர், முதல் ஆசிரியை ஐரிஷ் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்லயா? கேரளாவோட முதலமைச்சர் யாரு? பினராயி விஜயன். கேரளாவோட ஆளுநர் யாரு? ஆரிஃப் முகமது. கேரளாவோட கேபிட்டல் எது? திருவனந்தபுரம் அப்படிங்கிறது. ஹைகோர்ட் எங்க இருக்கு? கொச்சின். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த யூனியன் டெரிட்டரிக்கு இது வருது? கேரளா புதுச்சேரி தமிழ்நாடு. கேரளா வந்து யாரோடது இருக்கு? லட்சத்தீவு பக்கத்தில் இருக்குல்ல, லட்சத்தீவு அப்படிங்கிறது இருக்கு. லட்சத்தீவோட கேபிட்டல் எது? ஹவுராட்டி. இப்போ ஹவுகாத்தியா இருக்கு. ஹவுகாத்திங்கிறது அஸ்ஸாம்.
அசாமோட கேபிட்டல் சிட்டி இது திஸ்பூர். அசாமோட கேபிட்டல் சிட்டி திஸ்பூர். பட் ஹவுஹாத்தியில் இருக்கு. ஹவுஹாத்தி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மார்ச் மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் குயிக்காக பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. அடுத்து எழுதி வச்சுங்க என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் ஓகே என்ன சார் அப்படின்னு சொன்னால் இவர் யார் சார் அப்படிங்கிறத பார்ப்போம். நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் அதனுடைய ஃபவுண்டர், அவருடைய மனைவி இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் என்ன நாராயணமூர்த்தியின் மனைவியும் சரியா சுதாமூர்த்தி. சுதாமூர்த்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை அப்படின்னு சொல்ல ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் அவங்களுடைய மனைவி சுதாமூர்த்தி அப்படிங்கிறவங்க எதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜ்யசபா. ராஜ்யசபா அப்படின்னு சொன்னாவே அதோட ஆர்டிகிள் என்ன? ஆர்டிகிள் 80. ஆர்டிகிள் 80 அதில் மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்கு? 250. இப்போ இருக்கிறது எவ்வளவு? 245. ராஜ்யசபாவோட பதவி காலம் நிரந்தரமானது. ராஜ்யசபாவோட பதவி காலம் நிரந்தரமானது. சரியா? அதை கலைக்க முடியுமா? கலைக்க முடியாது. ஆனால் உறுப்பினர்களுக்கு பதவி காலம் 6 வருஷம். உறுப்பினர்களுக்கு தான் 6 வருஷம். 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னவாங்க? ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. அதில் குடியரசுத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர்? 12 பேர். லோக்கு தான் 2 பேர். அது இப்போ கிடையாது, தூக்கியாச்சு. ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இப்போ கிடையாது. ஆனால் 12 பேர் உண்டு. 12 பேர் அப்படிங்கிறது வந்து பல்வேறு டிப்ளமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத தேர்ந்தெடுப்பாங்க. ராஜ்யசபா இப்போ ராஜ்யசபாவோட சேர்மன் யாரா இருப்பா? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்படி இப்போ இருக்கிறவர் யாரு? ஜெகதீப் தன்கர். இப்போ இருக்கிறவர் யாரு? ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவர் இருக்கார். ராஜ்யசபா அப்படிங்கிறத பற்றி எழுதிக்கணும். ராஜ்யசபாவுக்கு மிக முக்கியமாக நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர், அவருடைய மனைவி சுதாமூர்த்தி அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க மூர்த்தி ட்ரஸ்டோட தலைவருங்க. மூர்த்தி அப்படிங்கிற ட்ரஸ்டோட தலைவர் இவங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. அடுத்து தமிழகத்தில் 2024 ஔவையார் விருது கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஔவையார் விருது யாருக்கு சார் ஔவையார் விருது இந்த வருஷம் கொடுத்தாங்க? எப்பவுமே மார்ச் 8 கொடுப்பாங்க. மார்ச் 8 உலக பெண்கள் தினம்னால தான் ஔவையார் விருது கொடுப்பாங்க. ஔவையார் விருது இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா பாமா பௌஸ்டினா சூசை ராஜ். பாமா பௌஸ்டினா சூசை ராஜ். பாமா பௌஸ்டினா சூசை ராஜ் அவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இவர் மிக முக்கியமான ஒரு பெண்ணியவாதி, விமனிஸ்ட் பெண்ணியவாதியாகவும் இருக்கிறாரு. அதே போல ரொம்ப முக்கியமானது டீச்சராகவும் இருக்கிறாங்க. டீச்சர் ஆசிரியராகவும் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணியவாதியும் இருக்கிறாங்க. ஔவையார் விருது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு 2024. ஔவையார் விருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. யாரு சார்? எழுதி வச்சுங்க. தமிழ்நாடு தேர்தல் ஆணையர். ஏற்கனவே பார்த்துருப்பாது. தமிழ்நாடோட தேர்தல் ஆணையர், எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஜோதி நிர்மலா சுவாமி. ஜோதி நிர்மலா சாமி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஐபிஎஸ், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி நிர்மலா ஜோதிராணி. ஜோதி நிர்மலா சாமி has been appointed as நியூ கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன். தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுது, ஞாபகம் வச்சுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது முக்கியமானது. கான்ஸ்டிடியூஷனா நான் கான்ஸ்டிடியூஷனா? கான்ஸ்டிடியூஷன். 324 329 அது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் தான். 324 329. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தானே 243 கே. இப்போ சென்ட்ரல் எலெக்ஷனோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு? ராஜீவ்குமார். ஞானேஸ்வர் அண்ட் ஆல்சோ சுப்பீந்தர் சிங் சாஹூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன சார் இன்னைக்கு இது மார்ச் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமானது அகோம் அப்படிங்கிற ஒரு பேரரசு. அஸ்ஸாம் மாநிலத்தில் அகோம் அப்படிங்கிற ஒரு எம்பையர். அங்கே இருக்கக்கூடிய லட்சித் பர்புகான். இந்த லட்சித் பர்புகான் 165 அடி வெண்கல சிலை, புரோஞ்ச் ஸ்டாச்சு, 125 ஃபீட். யாராவது சொல்ல முடியுமா? இந்த அகோம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். ஜூலை மாசத்துலயோ ஆகஸ்ட் மாதத்துலயோ. எது? ஜிஐ டேக்கா முக்கியமானது. யுனெஸ்கோ அப்படிங்கிறது வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம், மொனுமெண்ட்ஸா அறிவிச்சிருக்கு. இன்டர்நேஷனல் மொனுமெண்ட்ஸ் பாரம்பரிய சின்னமாக, ஹெரிட்டேஜ் மொனுமெண்ட்ஸா அறிவிச்சிருக்குது. அகோம் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த இறந்தவர்களை புதைக்கக்கூடியது
இறந்தவர்களை புதைக்கக்கூடியது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, எழுதி வச்சுங்க. அடுத்து என்ன சார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குயிக்காக எழுதுங்க. மனோகர்லால் கட்டார், இவர் யாருன்னா ஹரியானாவுடைய முதலமைச்சர். அவர் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு, ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு, ராஜினாமா செஞ்சுட்டு அதுக்கு பதிலாக நயாப் சிங் சைனி பதவியேற்றுள்ளார். மனோகர்லால் கட்டார் அப்படிங்கிறவர் ஹரியானா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ராஜினாமா செய்ததை அடுத்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ யார் வந்திருக்கிறா அப்படின்னு கேட்டால் நயாப் சிங் சைனி. பேசுங்க, நயாப் சிங் சைனி பதவியேற்றுள்ளார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எழுதி வச்சுக்கலாம். சவுதி அரேபியால ஜெட்டா அப்படிங்கிற நகர்ல, சவுதி அரேபியால ஜெட்டா அப்படிங்கிற நகர்ல 3D அப்படிங்கிற மாதிரியான பிரிண்டிங்ல 3D பிரிண்டிங். ஸோ 3D பிரிண்டிங் அப்படிங்கிறதுல த ஃபர்ஸ்ட் மசூதி அப்படிங்கிறது திறக்கப்பட்டது. உலகின் முதல் மசூதி அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு. எந்த ஊர்ல? சவுதி அரேபியால. எந்த ஊர்ல? ஜெட்டா நகர்ல 3D அப்படிங்கிற மாதிரியான குவாலிட்டியில ஃபர்ஸ்ட் மசூதி அப்படிங்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, இதுவும் முக்கியமானது, எழுதி வச்சுங்க. அடுத்து தொலைபேசி அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் ஃபோன். சார் டெலிஃபோன் கிடையாது, இது மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது கைபேசி. மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்து உலகிலேயே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து சீனா. இது பயன்படுத்துகிற நாடு இல்லை, உற்பத்தி செய்கிற நாடு. ப்ரொடியூசர்ஸ், லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து சீனா. அதில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. இதுவும் முக்கியமானது. அடுத்த விஷயம் ஆசிஃப் அலி சர்தாரி பாகிஸ்தான் நாட்டினுடைய 14வது அதிபராக பொறுப்பேற்றார். The 14th president of Pakistan. The 14th president of Pakistan அப்படிங்கிறவர் ஆசிஃப் அலி சர்தாரி. அப்படிங்கிற who is at present the prime minister of Pakistan? ஷாபாஸ் ஷெரீப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். ஷாபாஸ் ஷெரீப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மகாராஷ்டிரா, அரபிக்கடல் 210 மகாராஷ்டிராவில் அரபிக்கடல்ல 210 ஆர்டிபிஷியல் அப்படிங்கிற மாதிரி பாறைகள் அப்படிங்கிறத ஞாபகம். ராக்ஸ் அங்கே வந்து மும்பையில் தான் கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, 4வது தமிழ் அழைக்கப்படுறது கணினி தமிழ். 4வது தமிழ் எதுப்பா? கணினி தமிழ். அப்ப யார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஞானேஷ்குமார் ஒருத்தர், இன்னொரு சுபீர் சிங் சந்து அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் முக்கியமானது. ஓகே, அடுத்த வச்சுங்க. ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டோரியில 2.5 ஏக்கர் 2.5 ஏக்கர் மகாராஷ்டிரா வாங்க முடிவு. மகாராஷ்டிரா அரசு வாங்கிக்கிறது 2.5 ஏக்கர் அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்ப முத நிலம் இது ஏன் குறிப்பிடத்தக்கதா இருந்தா, முன்னாடி மற்றவங்க யாரும் வாங்க முடியாது. ஆர்டிகல் 370 படி 35A படி, ஆர்டிகல் 370 படி 35A படி ஜம்மு காஷ்மீர்ல யாருமே நிலங்கள் வாங்க முடியாது. முதல் முறையாக மகாராஷ்டிரா வாங்கியிருக்கு. எத்தனை ஏக்கர்? 2.5 ஏக்கர். முதல் முறையாக மகாராஷ்டிரா வாங்கியிருக்கு, 2.5 ஏக்கர் வாங்கியிருக்கு. இது முக்கியமானதா சொல்லப்படுது. ஆமாங்க, கவர்மெண்ட் வாங்குது. ரஞ்சி கோப்பை 2024 வென்ற அணி எது அப்படின்னு கேட்டா மும்பை. சரியா, மும்பை அணி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு, செகண்ட் வேர்ல்டு தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் 2025 ஜூன் மாதம் சென்னையில் 5 நாட்கள் நடைபெறுகிறது.
அப்ப முதல் மாநாடு எங்க நடந்துச்சுன்னா கோயம்புத்தூர்ல 9வது மாநாடு. முதல் மாநாடு செம்மொழிக்கு முதல் மாநாடு. சரியா? பொதுவா உலகத்தமிழ் மாநாடு 9வது மாநாடு கோவையில் ஒடிஷா ஹாலில் நடந்துச்சு. அப்பதான் ஒரு முக்கியமான ஒரு விருது அறிமுகப்படுத்துறாங்க. என்ன விருது? செம்மொழி விருது. அந்த செம்மொழி விருது பெற்றவர் யார்? முதல்ல பெற்றவர் யார்? அஸ்கோ பார்பலோ. அந்த அஸ்கோ பார்பலோ எந்த ஊர்னு கேட்டா போலந்து. அந்த போலந்து அப்படிங்கிறது சிந்து வழி நாகரிகத்தை ஆராய்ந்து அது தமிழோடு தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சார். அதனால கொடுத்தாங்க. அப்ப 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? நல்லா பேசுங்க. சென்னையில் நடைபெறுகிறது. தம்பி அதை வெளியிட்ட போடுவோம். லாஸ்ட் ஸ்விட்ச். அப்ப ஞாபகம் வச்சுங்க, இதுவும் முக்கியமானது. ஸோ முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2010 9வது மாநாடு கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. ரைட். அடுத்து என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எழுதி வச்சு மகாராஷ்டிரா மராத்திய ராணி த கியூன் ஆஃப் மராத்தா அகில்யா பாய் கோல்கர் அவரோட நினைவாக மெமோரியாக அகமது நகர் அப்படிங்கிற இருந்த மாவட்டத்தை அகமது நகர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத இப்போ ரீநேம் பண்ணியிருக்காங்க. எப்படி ரீநேம் பண்ணியிருக்காங்கன்னா அகில்யா நகர் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்கிறாங்க. சரி. அதுக்கப்புறம் செப்டம்பர் 17 சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு. செப்டம்பர் 17 மத்திய அரசு எவ்வாறு அறிவிச்சிருக்கிறாங்கன்னா ஹைதராபாத் டெலிவரன்ஸ் டே, விடுதலை நாள். ஹைதராபாத் விடுதலை நாளாக இது அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே தெரியும், செப்டம்பர் 17ங்கிறது பெரியாருடைய பிறந்த நாள், செப்டம்பர் 17 அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய பிறந்த நாள், செப்டம்பர் 17 அப்படிங்கிறது விஸ்வகர்மா அந்த கைவினை கலைஞர்கள் தினம். இந்த மாதிரி 3 தினம் இருக்கு. அதோட ஹைதராபாத் சேருது. 4 தினங்களாக ஹைதராபாத் வந்து சேருது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 4 அப்படிங்கிற மாதிரி ஹைதராபாத் சேருது. ஏன்னா எழுதி வச்சுங்க. இதோட பின்புலம் என்ன சார் அப்படின்னா 1948 செப்டம்பர் 17 போலோ ஆக்ஷன். அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போலோ அப்படிங்கிற ஆபரேஷன் மூலமாக, நடவடிக்கை மூலமாக ஹைதராபாத் நிஜாம்கிட்ட இருந்து ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைச்சாங்க. ஹைதராபாத் இப்ப எந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் இருக்கு? நல்லா பேசுங்க. தெலுங்கானாவோட முதலமைச்சர் யாரு? ரேவந்த் ரெட்டி எந்த கட்சி? காங்கிரஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கிரஸ். அங்க யாரு கல்வி அமைச்சர் தெரியுமா? கல்வி மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க. என்ன? சீதா அக்கா. யாருங்க? சீதா அக்கா. எந்த ஊர்ல? தெலுங்கானாவில். எந்த ஊர்ல? தெலுங்கானாவில். அங்க தெலுங்கானாவில் முதலமைச்சர் பதவி ஏற்பதை விட இந்த அம்மாவுக்கு தான் அதிகமான இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1948 செப்டம்பர் 17 ஹைதராபாத் விடுதலை நாள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஹைதராபாத்தோட விடுதலை நாள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நௌசேனா பவன். இதுதான் இந்திய கடற்படையினுடைய தலைமையகம், த கேபிட்டல், அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர், இந்திய நேவியோட ஹெட் குவார்ட்டர் நௌசேனா பவன். இது எங்க திறந்திருக்கிறாங்கன்னா டெல்லியில திறந்திருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. அடுத்து ஒடிசா, புவனேஸ்வர். புவனேஸ்வர்ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டோர் கேம்ஸ், குறிப்பாக வாட்டர் ரிலேட்டட் கேம்ஸுக்கு இந்தியாவிலேயே முதல் அந்தமாக இருக்கக்கூடிய ஸ்டேடியம் அமைச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரில் அமைச்சிருக்கிறாங்க, ஒடிசாவில் அமைச்சிருக்கிறாங்க, ஒடிசாவோட கேபிட்டல் இதுதான் புவனேஸ்வரில் 24 ஆண்டுகள் ஆட்சி பண்ணவர் யாரு? நவீன் பட்நாயக் எந்த கட்சி? பிஜு ஜனதாதள். இப்ப யாரு? மோகன் சரண் மாஜி அப்படிங்கிறவர் எந்த கட்சி? பிஜேபி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பிஜேபி. அடுத்து எழுதி வச்சுங்க. என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன். அவருக்கு தெலுங்கானா அப்படிங்கிறது வந்து கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டுச்சு. மார்ச் மாதத்துல தெலுங்கானாவும் நீங்க கூட பாத்துக்கோங்க. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிறவங்க எம்பி கேண்டிடேட்டா வந்துட்டாங்க. சென்னையில எந்த ஊர்ல? தென் சென்னை தொகுதியோட சிட்டிங் எம்பி யாரு?
தமிழிசையா? தமிழச்சி தங்கப்பாண்டியன். தமிழச்சி தங்கப்பாண்டியன். யாருங்க? தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ எந்த மாநிலத்தினுடைய முழு நேர ஆளுநராக இருக்காரு? மகாராஷ்டிரா. இப்போ பார்த்தோம் இல்லையா, மகாராஷ்டிரான்னு பார்த்தோம். இது வந்து நம்ம வந்து மார்ச் மாதம் பார்த்துட்டு இருக்கோம். மார்ச் மாதத்தினுடைய முழு மாதம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சரஸ்வதி சம்மான் லிட்ரேச்சர் அவார்டு, முக்கியமான அவார்டுங்க. சரஸ்வதி சம்மான் அப்படிங்கிற மாதிரி லிட்ரேச்சர் அவார்டு இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? மலையாள பொயட், மலையாள கவிஞர் பிரபா வர்மா. மலையாள கவிஞர் பிரபா வர்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. மலையாள கவிஞர் பிரபா வர்மா அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. முக்கியமானது ஞாபகம் வச்சுங்க. மலையாள கவிஞர்